10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.13. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15x² + 11x + 2 = 0. இந்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களுடைய தன்மையை கூறணும் அப்படிங்கிறாங்க. தன்மையை கூறணும்னா என்ன பண்ணணும், இந்த இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷன் அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் தான் நான் இங்க எழுதிருக்கேன். தட் இஸ் பாருங்க, இது வந்து 15x² + 11x + 2 = 0 தானே. அதனுடைய பொதுவடிவம் என்ன, ax² + bx + c = 0. ரைட். இப்போ இந்த abc என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்க இருக்கு இல்லையா, இந்த b² - 4ac அப்படிங்கிறத நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது 0ன்னு இருந்துச்சுன்னா அது மூலங்கள் பார்த்தீங்கன்னா மெய் மற்றும் சமம் அப்படின்னு வரும். அதுவே வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ்ல, ஸோ இப்போ ஒரு 40 இல்லை ஒரு 46 இல்லை ஒரு 1000 அந்த மாதிரிலாம் கிடைச்சிச்சுன்னா அது வந்து மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம் இல்லைன்னு சொல்லலாம். அதுவே லெஸ் தென் 0, அதாவது ஆன்சர் வந்து மைனஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா மூலங்கள் மெய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் 15x² + 11x + 2 = 0 தானே. ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 11x² + 11x + 2 = 0. இப்போ இதில் a என்னன்னு பாருங்க, தட் இஸ் a வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது, அப்போ 15. அடுத்தது b என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு 11. அடுத்து c என்ன, தட் இஸ் 2. ஸோ இப்போ என்ன பார்க்கணும் நம்ம, b² - 4ac. ஸோ மூலங்களின் தன்மை அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் b² - 4ac கண்டுபிடிக்கணும். அப்போ b² அப்படிங்கிறது என்னது, b அப்படிங்கிறது 11, அப்போ 11² மைனஸ் 4 பெருக்கல் ஏக்கு பதிலாக 15, சிக்கு பதிலாக 2. ரைட். இப்போ என்ன வருது பாருங்க, 11² 121 மைனஸ் 4 15 60. ஸோ 60 × 2 120, அப்போ 120ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 121ல 120 போச்சுன்னா 1. அப்போ பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைக்குது. எனவே என்னன்னு நம்ம சொல்லணும், அப்போ ஆன்சர்ல என்ன எழுதணும், தட் இஸ் எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு எழுதணும். இது நம்மளுடைய விடை. செகண்ட் கொஸ்டின், x² - x - 1 = 0. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் x² - x - 1 = 0. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். தட் இஸ் x² - x - 1 = 0. ஸோ கம்பேர் பண்ணுங்க, இந்த பொது வடிவத்தோட a உடைய வேல்யூ 1, b யோட வேல்யூ -1, c யோட வேல்யூ -1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தட் இஸ் b² - 4ac என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ b²க்கு பதிலாக -1 the whole square மைனஸ் 4 பெருக்கல் ஏங்கிறது 1, சிங்கிறது -1. அப்போ பாருங்க, -1² 1, 1 மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ பிளஸ் 4 தான். ஒரு 4 எத்தனை தடவை பெருக்கினாலும் 4 தான் வரும். அப்போ 1 + 4 சமம் என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. அப்போ 5ங்கிறது எப்படி, ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான். அதாவது அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் கிரேட்டர் தென் 0 இந்த டைப் தருது. தட் இஸ் அப்போ என்னன்னு எழுதணும், மூலங்கள் எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், √2t² - 3t + 3 பெருக்கல் √2 = 0. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தட் இஸ் √2t² - 3t + 3 √2 = 0 இருக்கா. ஸோ இப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க. தட் இஸ் √2t² - 3t + 3 × √2 = 0. இப்போ இதுல வந்து a என்னது, தட் இஸ் √2, b என்னது -3, அடுத்து c என்னது, தட் இஸ் 3 √2. ஸோ இப்போ நீங்க இந்த b² - 4ac ஃபார்முலாவில் போடுங்க. என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் b²க்கு பதிலாக என்ன போடலாம், -3 the whole square. அடுத்தது -4ac பதிலாக 4 போட்டாச்சு, ஏக்கு பதிலாக √2, சிக்கு பதிலாக 3 × √2. ரைட். இப்போ பாருங்க, ஸோ -3² எப்படி எழுதுவோம், -3² வந்து எப்படி எழுதுவோம், தட் இஸ் 3 3 9, பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து இதுக்கு 9. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு என்ன தெரியும், சார் √2 பெருக்குனா ஆன்சர் என்ன கிடைக்கும், சார் 2ன்னு கிடைக்கும் அல்லவா. ஸோ அப்போ இந்த √2 பெருக்கும்போது 2ன்னு கிடைச்சிருது. ஆல்ரெடி 4 12 இருக்கு, அப்போ 12 பெருக்கல் 2ன்னு மாறுது. ஸோ அப்போ அதாவது 4யும் 3யும் பெருக்கும் போது 12 கிடைக்குது. அதே √2 பெருக்கும்போது 2 கிடைக்குது. அப்ப இது 9 மைனஸ் 12 2 24. அப்ப 24ல 9 போச்சுன்னா ஸோ 15. அது மைனஸ்ல இருக்கு. அப்ப இது பாருங்க, ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வருது. அப்ப நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லணும், தட் இஸ் மூலங்கள் மெய்யல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். மூலங்கள் மெய்யல்ல அப்படின்னு எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின், 9y² - 6√2y + 2 = 0. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, 9y² - 6 பெருக்கல் √2y + 2 = 0 தானே. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், இங்கே எழுதுங்க. தட் இஸ் ஸோ 9y² - 6√2y + 2 = 0.
இப்போ இதுல a என்னது தட் இஸ் 9, b என்னது தட் இஸ் -6 பெருக்கல் √2, இப்போ c என்னது தட் இஸ் 2. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா b² - 4ac அது கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இங்க b² அப்படிங்கும்போது -6 √2 த ஹோல் ஸ்கொயர்னு போடுங்க. -4 பெருக்கல் ஏக்கு பதிலா என்னது 9, அடுத்து சிக்கு பதிலா என்னது 2, ரைட். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் தட் இஸ் -6 √2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஆன்சர்ல பாசிட்டிவ்ல தான் வரும், ஏன்னா மைனஸ் 2 டைம் பெருக்கிறோம். அடுத்து 6 இந்த 6 பெருக்கல் 6 √2 தானே. அப்போ என்ன கிடைக்கும் தட் இஸ் 6 36, அப்போ 36 வந்துடும். அடுத்து √2 × √2 வந்து பெருக்கல் 2 ஆகும். மைனஸ் 4 36, 36 2ஆல பெருக்கினீங்கன்னா 72. ஓகே, ஆல்ரெடி இங்க 36 2 என்னதான் 72. அப்ப 72 72ஆல கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்ப 0னா இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தட் இஸ் b² - 4ac 0 தருது. இப்ப 0ங்கிறது வரதுனால நம்ம என்ன எழுதணும்? எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு எழுதணும். இதான் நம்மளுடைய ஆன்சர். 5th கொஸ்டின் 9a² b² x² -24 abcdx + 16 c² d² சமம் 0. a not equal to 0, b not equal to 0. அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? தட் இஸ் 9a² b² x² -24 abcdx + 16 c² d² சமம் 0ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை அப்படியே இங்க எழுதிக்கிறேன். தட் இஸ் என்ன எழுதலாம்? தட் இஸ் 9a² b² x² -24 abcd × x + 16 c² d² ஈக்குவல் டு 0. இதுல கண்டிஷன் என்னன்னா ஏவும் பியும் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு தெரியும்? தட் இஸ் ax² + bx + cன்னு தெரியும் இல்லையா? அப்ப அதுல இருந்து இப்ப ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? தட் இஸ் இங்க இருக்கு பாருங்க. ஸோ 9 × a² b² இருக்கு. அப்ப அது போட்டுக்கோங்க 9 × a² b². அடுத்தது பிங்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க. தட் இஸ் இந்த எக்ஸை தவிர நீங்க எல்லாமே எழுதணும், அவ்வளவுதான். ஸோ -24 abcd. ஸோ -24 abcd. அடுத்து சிக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் இந்த ஃபுல்லா இருக்கிற டேர்ம் எழுதிடணும். தட் இஸ் 16 c² d² எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் b² -4 பெருக்கல் a பெருக்கல் c தானே பார்க்கணும், ரைட். இப்போ பாருங்க b²க்கு பதிலா என்ன போடலாம்? ஸோ -24 abcd ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, -4 பெருக்கல் ஏங்கிற இடத்துல என்ன 9 × a² b². அடுத்தது என்னது? சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 16 c² d² எழுதிக்கோங்க. இப்போ -24 இதனை இப்போ -24 2 டைம் நம்ம பெருக்கினா என்ன கிடைக்குது? 576 கிடைக்கும். ஸோ 576 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த -24 இந்த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 576, அப்புறம் இந்த ஏ வந்து ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ a² b² c² d² போட்டுக்கோங்க. மைனஸ் அடுத்தது இங்க பாருங்க 4 9 36. அப்ப 36ஐயும் இப்போ 36ஐயும் 16ஐயும் பெருக்குங்களா, என்ன கிடைக்கும்? அதே 576 தான் கிடைக்கும். சோ அப்ப இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? சோ தட் இஸ் 4 பெருக்கல் 9 பெருக்கல் 16 என்ன கிடைக்குது? சோ 576 a² b² இருக்கு அங்க, அப்புறம் c² இருக்கு d² இருக்கு. பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே இருக்கு. அப்ப இதையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? தட் இஸ் 0ன்னு ஆன்சர் கிடைக்குது. எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம் எழுதணும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.